இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். முதல்ல தோல் சீவி பிறகு அதை வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், குக்கரில் ஊற்றுற தண்ணியே போதும். ஓகே, சீஸ் ரெடி. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சீனி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ சேர்த்துக்கலாம். இந்த பதத்திற்கு வர்ற அளவுக்கு மாவு போட்டு பசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதில் நடுவில் துருவி வச்சிருக்கிற சீஸை வச்சு மூடிடலாம். நல்லா உருட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருண்டையை இந்த மாதிரி லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி பேனில் வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமுமே 2 நிமிஷம் வச்சு எடுத்தா ரெடி.